என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் சாதம் மீந்து போயிடுச்சுன்னா அதை புளி சாதமாகவோ பழையதாகவோ நம்ம பயன்படுத்திப்போம். அப்படி இல்லைன்னா வத்தலா போட்டுருவோம் இல்லைங்களா. ஆனால் நான் இன்றைக்கி மீந்த சாதத்தில் அருமையான ருசியில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பழைய சாதத்தை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் அரிசியை, அதாவது ஒரு அழகு அரிசியங்க, வடித்த சாதம் இது. இப்போ ஒரு அழகு பழைய சாதத்துக்கு நான் 75 கிராம் பைத்தம்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு அழகு சாதத்துக்கு நான் 75 கிராம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் 100 கிராம் வரையும் கூட போடுங்க. நம்ம எப்படின்னா பச்சரிசி பொங்கலுக்கு செய்வோம் இல்லைங்களா. ஒரு அழகு அரிசினா அதுக்கு எப்படியா இருந்தாலும் 100 கிராம் பைத்தம்பருப்பு சேர்க்கணும். இல்லை 125 கிராம் சேர்த்தா கூட பொங்கல் நல்லா இருக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம பைத்தம்பருப்பு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பொங்கல் நல்ல ருசியாக நல்லாயிருக்கும். இப்போது பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லைங்க. இப்போ பொங்கலுக்கு நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டோம்னா ஒரு 4 டம்ளர் தண்ணி வைக்க வேண்டியது வரும். இதுக்கு அப்படிலாம் தேவையில்லை. இந்த சாதமும் பருப்பும் எவ்வளோ மூழ்குதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதுங்க. இப்போ இதை 2 இல்லைன்னா 3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ 3 விசில் குக்கர் அடங்கிடுச்சிங்க. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், பொங்கல் நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ பச்சரிசியில் பொங்கல் செஞ்சோம்னா நம்ம எப்படியா இருந்தாலும் 6 இல்லை 7 விசில் கொடுக்கணும். அப்போ தான் நல்லா குழைய வரும். இது ஆல்ரெடி நமக்கு சாதமாக இருக்கிறதால ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் கொடுத்தாலே போதுங்க. இப்போ பொங்கலுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிப்போம். தாளிப்பு கரண்டி காஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை சேர்த்துப்போம். அப்படி உங்களுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய்யை கூட இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, மிளகு ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளியும் சேர்த்துக்கலாம். தாளிப்பு செய்யும் போதுங்க, எப்பயுமே தாளிப்பு செய்யும் போது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமு இல்லைன்னா லோ ஃப்ளேமு. நெய் காஞ்சோடனே நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிட்டா கூட ரொம்ப நல்லதுங்க. இப்போ பொங்கலுக்குரியான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். மீந்த சாதத்தை வச்சு அருமையான வெண்பொங்கலை செய்துட்டோங்க. நம்ம பச்சரிசியில் செய்கிற பொங்கலை விட இதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த பொங்கலை வீட்டில் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.